Hi friends, welcome to MB tutorial. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இப்போ நம்ம வந்து previous classல வந்து Revit வந்து AutoCAD ஃபைல் DWH ஃபைல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது Revitல இருந்து NWC ஃபைல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படினு பார்த்தோம். இந்த வாட்டி வந்து நான் வந்து Revitல இருந்து NWC ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ என் கேஸே பாத்தீங்கன்னா Revitல இருந்து NWC ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. பட் ஆனா அதை வந்து காமிக்கிறதுக்கு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா NWC மேனேஜ் கிடையாது. ஸோ வியூவர் என்கிட்ட கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸில் இப்போ உங்களுக்கும் வந்து என்கிட்ட வந்து Revit சாஃப்ட்வேர் கிடையாது, AutoCAD ப்ளஸ் வந்து Navis ஃபைல் இல்லை, ஆனால் வந்து நான் மாடலில் ரிவ்யூ பண்ணணும் இல்லை ஜஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு அதில் போய்ட்டு எப்படி நம்ம வந்து A360 வியூவர், அது autodesk 360 வியூவர், அதை நம்ம க்ரோமில் வந்து ஆட் ஆன் பண்ணுறதுனால எப்படி வந்து நம்ம ஆன்லைன்லேயே பார்க்கலாம் வித்தவுட் சாஃப்ட்வேர் அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு NWC ஃபைல் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபைலை நான் இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். நீங்களும் வந்து Revit ஃபைலு இல்லைனா வேறு அதில் வெறும் Revit அண்ட் Navis கிடையாது, மற்ற ரிலேட்டட் autodesk ரிலேட்டடான 3D 2D ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்கு போகிற மாதிரி நம்ம ஃபைலில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸுக்கு போகலாம். ஸோ நீங்கள் க்ரோம் போங்க. க்ரோமில் போய்ட்டு A360 ட்ரைவ் க்ரோம் ஆட் ஆன் அப்படின்ற ஒரு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்கே பார்த்தீங்கன்னா A360 வியூவர் கூகுள் க்ரோமில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட பேஜ் போகும். இது வந்து ஃப்ரீ தான், காஸ்ட் கிடையாது. இந்த பேஜ் வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் காமிச்சுன்னா ஜஸ்ட்டு ஆட் டு க்ரோம் மட்டும் கொடுத்துக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம் வெப்சைட்லேயும் போகலாம். பெட்டர் நீங்கள் ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போதும் இங்கே ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த A360 வியூவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி சர்ச் பண்ணலாம் தேவை, டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபைல் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஆட் ஆன் பண்ணுறேன். ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், இப்போ உங்களுக்கு சொல்லி தரதுக்காக அதை வந்து எடுத்துகிட்டு திருப்பி ஆட் டு க்ரோம் கொடுக்குறேன். ஆட் டு க்ரோம் இது நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆப் கொடுத்துருங்க. வியூ பண்ணணுன்னா நீங்கள் வந்து autodesk லாகின் ஐடி இருக்கணும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இதில் போட்டிங்கன்னா அது வந்து autodesk ஐடி வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த வியூவர் வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செக்கிங்கில் இருக்குது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஆப்புக்குள்ளே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸாக வெறும் ஆப் இந்த குரோமில் போகும்போது இந்த A360 வியூவர் வந்து அதில் இருக்காது. நீங்கள் வந்து இதை ஆஃப்டர் ஆட் ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு இது காமிக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். அது எப்படி பண்ணுறது, அது எல்லா டீட்டெயிலும் இதிலே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போடுங்க, அது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். அது நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனால உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஸோ autodesk வியூவர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைல் எடுத்து இதில் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைலை வந்து 2 ஃபைலை வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதில், ஓகேங்களா. நியூ ஃபைல்னா நியூ ஃபைலை வந்து அப்லோட் நியூ ஃபைல் கொடுத்து எந்த லொக்கேஷனோ அதை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ நான் புதுசாக அப்லோட் பண்ண விரும்பல, ஆல்ரெடி நான் போட்டிருக்க ஃபைலே வந்து அப்லோட் நியூ ஃபைல் கொடுத்தா பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா NWC ஃபைலு, இது வந்து Revit ஃபைல், ஓகேவா. இது லாஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல், போன கிளாஸில் பண்ணது. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உங்கள் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் சீக்கிரம் வந்துடும், எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நான் இப்போ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆனோன்னு காமிக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு எனக்கு, அதனால தான் பாஸ் பண்ணேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கம்மி, ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ நீங்களே வந்து கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இதில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக்ஷன் பண்ணி இதை வந்து மூவ் பண்ணி பார்க்குறது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மார்க்அப் நீங்கள் ஒரு ரிவ்யூ மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ NWC நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன செட்டிங்ஸ் இருக்குமோ எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வியூனால வியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, நான் ஒன்ஸ் Navis மேனேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லி தரேன் எப்படி பண்ணுறதுண்டு. நான் ப்ரீவியஸாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஆர்டெக்சர் வந்து Revit ஃபைலும் சேர்ந்து இருந்துச்சு. நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை வந்து டிக்கை எடுத்துட்டேன், லிங்க் ஃபைலும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் வேணான்ட்டு. ஸோ அதனால் எனக்கு ஜஸ்ட் அந்த பம்பு மட்டும் தெரியுது. இதே நான் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஃபைல் ஆர்டெக்சர் ஃபைல் எல்லாம் சேர்ந்து தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் Revit ஃபைலு இதிலே கொடுத்துருக்கோம், என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். autodesk நிறையா 3D ஃபைல்ஸு 2D ஃபைல்ஸ் வந்து இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் NWC வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுனால NWC ஃபைலை வந்து இதில் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு
வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.